மாச சம்பளத்துக்கு சாதாரண பிரைவேட் கம்பெனில குப்பை கொட்டிக்கிட்டு இருந்த சுரேஷ் ஒரே நிமிஷத்துல கோடீஸ்வரன் ஆயிடுவான். நான் அவன் கிட்ட கை கட்டி வேலை செய்யறத நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்குமா? நான் அந்த மாதிரியான சூழ்நிலையில கல்யாணத்தை நிறுத்திட்டு சஞ்சயை கட்டிக்க முயற்சி பண்ணேன்னு இன்னைக்கு வரைக்கும் உங்க அம்மாவுக்கு தெரியாது. அதை வெளிப்படையா சொல்லவும் என்னால முடியாது. அது வேற பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த ஆத்து பொம்மநாட்டிங்க நம்ம கம்பெனியை கட்டி காக்க வேலைக்கு போய்தான் ஆகணும்னு ஸ்ரீவத்சன் நினைச்சா பத்மாவை கம்பெனிக்கு அனுப்பி வைக்க வேண்டியதானே. என் ஆத்துக்காரி கூலிக்காரி மாதிரி டெய்லி வேலைக்கு போயிட்டு வரணும். அவன் ஆத்துக்காரி மகாராணி மாதிரி வீட்டில் உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். அப்பா இந்தாங்கப்பா தண்ணி. உன்னை யார் தண்ணி கொண்டு வர சொன்னது? தேவையில்லாம முன்னாடி வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. உள்ள போ. குடிக்க தண்ணி கேட்டேங்க. அம்மா தான் அப்பா தண்ணி கேட்டாரு, எடுத்துக்கிட்டு போ அப்படின்னாங்க. அதனால தான் கொண்டு வந்தேன். யார் கொண்டு வந்தாலும் என்னப்பா, வாங்கி குடிங்கப்பா. தேவையில்லாம முன்னாடி வராதேன்னு சொல்லிருக்கல. அப்பா அப்பா என்ன கூப்பிடாதேன்னு சொல்லிருக்கல. உள்ள போடு. நீங்க என் அப்பா தானே. அப்பாவா அப்பான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? தண்ணி குடிங்கப்பா. இது கொண்டு குறைச்சது. அப்பா உங்களுக்கு கோவம் என் மேல தானே. தண்ணியை தட்டி விடுறீங்க நீங்க. திரும்ப திரும்ப என்ன அப்பான்னு சொல்லாத. உள்ள போ. ரொம்ப தாகமா இருக்குன்னு சொன்னீங்களே, நான் வேணா வேற பாத்திரத்துல கொண்டு வரட்டுமா? பேச்சு கொண்டு குறைச்சல. கழுத்துல அடிச்சு கொண்டுடுவேன். உள்ள போ. உள்ள போன்னு சொல்றல. என்னாச்சுடா கிருஷ்ணா, ஏன் அழற? நீ சொன்னதுனால தானே அப்பாக்கு நான் தண்ணி கொண்டு போனேன். அவர் தண்ணியும் கொட்டிட்டு என்னையும் திட்டாருமா. அவர் தான் அப்பா, நீ தானே சொன்ன. அப்ப நான் ஏன் அப்பான்னு சொன்னா அவர் திட்டுறாரு? அது வேற ஒண்ணும் இல்லடா. இன்னைக்கு அப்பாவுக்கு ஆபீஸ்ல ரொம்ப வேலையா. மத்தியானம் என்கிட்ட போன்ல பேசும்போது கூட சொன்னாரு, அந்த டென்ஷன்ல தலைவலி வந்துருச்சான். அந்த தலைவலியோட வீட்டுக்கு வந்ததுனாலதான் அதை தாங்க முடியாம உன்னை திட்டிருக்காரு. அவ்வளவுதான். மத்தபடி உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு தெரியுமா? போமா, நீ போய் பேசுற. இல்லடா அம்மா, அப்பா நிஜமாவே டென்ஷன்ல தானே திட்டினாரு. அப்பா உன்னை எதுக்காக திட்டிருந்தாலும் சரி, நடந்தது எல்லாத்தையும் நீ மறந்துடணும். வேற யார்கிட்டயும் இதை பத்தி பேசவே கூடாது. அப்பாவே வந்து உன்னை தூக்கி வச்சு சீக்கிரத்திலே கொஞ்சம் போறாரு பாரு. இல்லம்மா, அவரை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுறாரு. உன்னையும் திட்டிக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம பெரியம்மா வீட்டுக்கே போயிடலாம். ஆமா. அண்ணே, லூசா நீ? வீட்டுக்குள்ள இப்படி பொருள் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு வந்திருக்க. உனக்கு என்ன அப்படி வெறுக்கணும்? பெருசுக்கு தெரிஞ்சா என்ன நினைக்கும்? அசிங்கமா நினைக்காது? இனிமே அவர் நம்மளை பத்தி நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? எல்லாம் போச்சு. கடைசி வரைக்கும் எப்படியாவது முயற்சி பண்ணி பெருசோட சொத்தை அபகரிக்கலான்னு நினைச்ச என்னுடைய கனவுல மண்ணு விழுந்துடுச்சுமா, மண்ணு விழுந்துடுச்சு. கௌசிக்கும் சுரேஷ்க்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சு கல்யாண பரிசா பெருசு தன்னோட சொத்தை பூராவையும் கௌசல்யா பேருக்கு எழுதி வைக்க போகுது. நான் இவ்வளவு நாளும் இந்த சொத்துக்காக கண்ட கனவு எல்லாம் கனவாவே போக போகுதுமா.
1 வருஷமா 2 வருஷமா என்னோட சின்ன வயசுல இருந்து நான் சஞ்சய் கூட நண்பனா பழக ஆரம்பிச்சதுல இருந்து இந்த சொத்து மேல எனக்கு ஒரு கண் இருந்ததுமா. அந்த ஆசை இனிமே கை கூடவே கூடாதுன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியலமா. அதுக்காக இப்படிதான் பொருள் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு வருவியா? வேற என்ன பண்றது? வேற எதுவுமே எனக்கு தோணலமா. பெருசு திட்டப்படி கௌசி கழுத்துல சுரேஷ் தாலி கட்டக்கூடாது. அப்படி கட்டிட்டா சொத்து முழுசும் கௌசல்யா பேருக்கு போயிடுச்சுன்னா அந்த பெருசோட சொத்துக்கும் கம்பெனிக்கும் எல்லாத்துக்கும் சுரேஷ் பொறுப்பாயிடுவான். மாச சம்பளத்துக்கு சாதாரண பிரைவேட் கம்பெனில குப்பை கொட்டிட்டு இருந்த சுரேஷ் ஒரே நிமிஷத்துல கோடீஸ்வரன் ஆயிடுவான். நான் அவன் கிட்ட கை கட்டி வேலை செய்யறத நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்குமா. அவன் கிட்ட எல்லாம் வேலை செய்யறதை விட ஒரு ஆசிட் எடுத்து என் மூஞ்சில ஊத்திக்கிட்டு நான் செத்தே போயிடலாமா. அண்ணே, அதிகமா கோவப்படுறவங்க இந்த உலகத்துல உயர்ந்த நிலைமைக்கு வந்ததா சரித்திரமே கிடையாது. இங்க பார், பெருசோட மொத்த சொத்து நமக்கு வந்து சேரணும்னா முதல்ல உன் கோவத்தெல்லாம் மூட்டை கட்டி அப்படி தூரமா வை, புரிஞ்சுதா? நாம 2 பேரும் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கோம் தெரியுமா? அது தெரியாம கூல கோவப்படாதன்னு சொல்ற எப்படிமா? நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்னு எனக்கு தெரியும். அதுக்காக இப்படி கோவப்பட்ட என்ன பிரயோஜனம் சொல்லு? நம்ம சஞ்சயை கொன்னதுக்கு கத்தியை தீட்டின மாதிரி நம்முடைய புத்தியை தீட்டணும். நம்முடைய புத்தியை தீட்டணும்னா முதல்ல நம்ம மனசு அமைதியா இருக்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்க. இங்க பார், நான் சொல்றதை கேளு. நம்மள மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுட்டு அந்த சுரேஷ் கௌசல்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துருவானா? வாழக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலான்னு முதல்ல யோசி. என் மனசுல ஒரு நல்ல ஐடியா ஓடிட்டு இருக்கு. அது ஃபுல் ஃபார்ம் ஆனதும் நான் உங்ககிட்ட சொல்றேன். அதான் என்னோட கடைசி ஆயுதம். அதை முதல்ல வெற்றிகரமா செயல்படு, புரிஞ்சுதா? சொல்லுமா நித்யா, எதுவா இருந்தாலும் சொல்லு. எப்பாடு பட்டாவது அந்த சுரேஷ் கௌசல்யாவோட கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். சொல்றேன். என்ன புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சு. ஆண்டி, எங்க பெரியம்மாவோட தலைய ஸ்டைலா வாரி விடுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரி செல்லம், நீ நல்லா படிக்கணும், பெரியவளாகி. அன்னைக்கு டிவில காமிச்சாலே அமெரிக்கால வாழற ஒரு இந்திய பொம்மநாட்டி, அவ பேரு கூட என்னவோ சுனிதா வில்லியம்ஸ். கரெக்ட், சுனிதா வில்லியம்ஸ். அவ மாதிரி நீயும் ராக்கெட்ல எல்லாம் போய் பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இந்தியாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் பெருமை சேர்க்கணும். ஓகே ஆண்டி. என் தங்கம். வேன் வந்துடுது. கிளம்பு கிளம்பு, நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு. டாடா. ஆண்டி, உங்களுக்கு ஒரு கிஸ் கொடுக்கட்டுமா? உனக்கு ஒரு கிஸ், சீக்கிரம். டாடா டாடா. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா. என்னாச்சு துளசி? கிருஷ்ணா, இவ ஸ்கூலுக்கு போகணும், டைம் வேற ஆயிடுச்சு, தலை வேற வாரி விடணும். பாத்தியா பத்மா? கிருஷ்ணா, துளசி. ஐயோ இரு பத்மா. கிருஷ்ணா, துளசி, நான் சொல்றத கேளு. இந்நேரம் உன் பொண்ணு வேன்ல உட்கார்ந்து ஸ்கூலுக்கு போயிருப்பா. ஐயோ அவளுக்கு நான் தலை வாரியே விடலையே. ஏன் நாங்க எல்லாம் கிருஷ்ணாக்கு தலை வாரி விட மாட்டோமா? பத்மா, கிருஷ்ணாவுக்கு நீ தலைவாரி விட்டியா? ரொம்ப தேங்க்ஸ் பத்மா. ஏய், இந்த தேங்க்ஸ் கேங்ஸ் எல்லாம் சொல்லி என்ன வேத்து மனுஷியாக்க பாக்காத. ஆமா, டாக்டர் சொன்னாரே நீ இப்ப நார்மல் ஆயிட்டேன்னு. பின்னே நீ ஆத்துல உட்கார்ந்துட்டு இருக்க? ஆபீஸ் போக மாட்டியா? துளசி, கிளம்புமா, ஆபீஸ்க்கு கிளம்பு. என்ன பத்மா இது? நீயே இப்படி கேட்டனா எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இருந்த சிச்சுவேஷனே வேற. அப்ப நான் தான் தனியா முடிவெடுக்கணும். ஆனா இப்ப நான் இருக்கிற சிச்சுவேஷனே வேற. இப்ப நான் எந்த முடிவும் தனியா எடுக்க முடியாது. நான் வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது என் வீட்டுக்காரர் தானே.
அவரை மீறி நான் எதுவும் பண்ண முடியாதுல்ல. துளசி, உன்னோட பதிபக்திக்கு என்னோட வாழ்த்துக்கள். இது பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஏதாவது புதுசா பண்ணணும்னா தான் ஆத்துக்காரர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். இது சகஜம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்த, கல்யாணத்துக்கு அப்புறம் அதே ஆபீஸ் அதே வேலைக்கு தான் நீ போற. இதுக்கெல்லாம் ஆத்துக்காரர் பெர்மிஷன் கேட்கணும்னா ஏய் பத்மா. ஏய், இது கொஞ்சம் ஓவரா இல்ல? சீ. துளசி, வேலையில நீ கெட்டிக்காரிமா. உன்ன மாதிரி டேலண்டான ஆளெல்லாம் ஆத்துல உட்கார கூடாது. மனுஷா தான் டேலண்டையும் கேரியரையும் வேஸ்ட் பண்ணவே கூடாது. அதுவும் உன்ன மாதிரி ஒரு கெட்டிக்கார பொண்ணு ஆத்துல உட்காரவே கூடாது. ஓகே, சரி, இப்ப கிளம்பு ஆபீஸ்க்கு. நாளை யாருதுமா சே, கிளம்புமா. அது இல்ல பத்மா. ஆபீஸ்ல முன்ன இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. அப்போ ஸ்ரீவத்சன் சார் எல்லா பொறுப்புலயும் இருந்தாரு. அவர்கிட்ட நான் பிஏவா வேலை பார்த்தேன். இப்போ என் வீட்டுக்காரர் தான் ஆஃபீஸ்ல எல்லாமே. அப்படி இருக்கும்போது நான் ஆஃபீஸ்க்கு போனேன்னா அவர் என்ன நினைப்பாரோ என்னமோ தெரியலல்ல. அவர்கிட்ட ஒரு வார்த்தை பெர்மிஷன் கேட்டுட்டு அவர் வர சொன்னதுக்கு அப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு போனதானே நல்லது. சரி, ஓகே. சீப்ப கூட. ஓ, துளசி, நான் உன்னை ஏன் வேலைக்கு போக சொல்றேன்னு நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறியம்மா. நீ சந்தோஷமா இருக்கணும், அதுக்காகத்தான் நான் கஷ்டப்படுறேன். சுதர்சன் மாமாக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். சுதர்சன் மாமா உன்னை சந்தோஷமா வச்சுக்கலனா நீதான் அவரை கட்டுப்படுத்தணும். அதுக்காகத்தான் நான் உனக்கு சொல்றேன், நீ ஆபீஸ்க்கு போகணும், அவர் கூட இருக்கணும். அவர் உன்னை புரிஞ்சுப்பார். ஒரு சின்ன விஷயத்தை நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய துளசி. இந்த லோகத்துல பத்மாவை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. என்ன கௌசல்யா, நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடியாவது என்னோட சகஜமா பேசிட்டு இருந்த. இப்போ எல்லாருமா சேர்ந்து நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் பேசி முடிச்ச பிறகு என்னண்ட பேச பயப்படுற, என்னை பார்த்தா சிரிக்க மாட்டேன்ற. ஏன் கௌசல்யா? ஒருவேளை நோக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? இல்ல என்ன பிடிக்கலையா? நேக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாமல ராஜரத்ன மாமாவை பேசி முடிக்க உங்க ஆத்துக்கு அனுப்புனேன். அதே மாதிரி உங்களை நேக்கு பிடிக்கலனா அது என்னையே நேக்கு பிடிக்காம போறதுக்கு சமம். அப்புறம் ஏன் என்னை பார்த்து தயங்கி வெக்கப்படுற? நீங்க சொல்ற மாதிரி நேக்கு உங்களை பாக்குறச்ச ஒரு தயக்கம் இருக்கதான் செய்யுது. அதுக்கு காரணம் நீங்க இல்ல, உங்க அம்மா. ஆரம்பத்துல இருந்தே உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்காது. காரணம் உங்களுக்கும் நேக்கும் பண்ண நிச்சயதார்த்தம் அப்படியே நின்னு போனதுதான். அதுக்கு காரணம் நான் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா நான் அந்த மாதிரியான சூழ்நிலையில கல்யாணத்தை நிறுத்திட்டு சஞ்சய கட்டிக்க முயற்சி பண்ணேன்னு இன்னைக்கு வரைக்கும் உங்க அம்மாவுக்கு தெரியாது. அதை வெளிப்படையா சொல்லவும் என்னால முடியாது. அது வேற பிரச்சனையில கொண்டு போய் விட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்புறம் சஞ்சய் இறந்தது விபத்துல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்க அம்மா என்னோட ராசியால தான் அப்படி நடந்ததுன்னு. நான் ராசி இல்லாத பொண்ணு, எந்த வீட்டுக்கு மருமகளா போனாலும் அந்த வீடு உருப்படாதுங்கிற நிலையில தான் உங்க அம்மா இருக்காங்க. அதான் அன்னைக்கு நீங்க ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறச்ச நான் உங்களை பார்க்க வந்தப்போ கூட என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என்ன உங்களை பார்க்க விடாமே பண்ணிட்டாங்க. என் மேல இவ்ளோ கோபம் வச்சிருக்கிற உங்க அம்மா என்னை எப்படி உங்க அம்மா மருமகளை ஏத்துப்பாங்க? நாளைக்கே உங்க ஆத்து மருமகளா வரச்ச தற்செயல எது நடந்தாலும் அது என்னால தானே பேச மாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம்? உங்க அம்மாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அசடு அசடு, இதான் உன் பிரச்சனையா? ஒன்னு தெரிஞ்சுக்கோ, எங்க அம்மான்னு இல்ல, இந்த லோகத்துல எந்த ஒரு மனுஷாலும் கோவத்துல பேசுற வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தீன்னா யாரை பார்த்தாலும் பயமா தான் இருக்கும். யாரண்டையும் பழகாம பேசாம ஒதுங்கி ஒதுங்கி நாம ஒரு தீவு மாதிரி ஆயிடுவோம்.
எங்க அம்மா உன்னை பேசினது நான் உன்னை நினைச்சிட்டு வேற கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுக்கலங்கிற கோவத்துல தான். இப்ப நீயே என்ன கல்யாணம் செஞ்சுக்க சம்மதம் சொல்லி கல்யாணத்தோட ஏற்பாடுகள் நடக்கிற இந்த நேரத்துல எல்லா பழைய விஷயங்களையும் எங்க அம்மா மறந்துட்டாங்க. நீதான் அதை சுமந்துட்டு வருத்தப்பட்டு இருக்க. மனுஷங்களோட மன மாற்றம் விசித்திரமான ஒண்ணு. நேத்து தப்பா தோணுனது இன்னைக்கு சரியா தோணும். இன்னைக்கு சரின்னு நாம நினைச்சுட்டு இருக்கிறது நாளைக்கே நமக்கு தப்பா தோணலாம். அதே மாதிரி உன்னை திட்டினது, அவமானப்படுத்தினது எல்லாத்தையும் இப்ப எங்க அம்மா தப்புன்னு உணர்றா. கௌசல்யாவை எப்படிலாம் பேசியிருக்க. அவ மருமகளா வந்தா அவ முகத்தை பார்த்து நான் இப்படிடா பேசுறதுன்னு எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னா. உண்மையாவா? உங்க அம்மா என்ன பேசினது எல்லாமே கோவத்துல தானா? இப்போ தவற உணர்ந்துட்டாங்களா? நான் வேணும்னா எங்க அம்மா அழைச்சிட்டு வந்து உன்னிட்ட பேச வைக்கிறேன். அவங்க வாயாலேயே உன்னை பத்தி அவங்க மனசுல தப்பான எண்ணம் எதுவும் இல்லைன்னு சொல்ல வைக்கிறேன். அதுக்கப்புறமாவது என்னோட பழைய மாதிரி பேசுவியா? பார்த்த சிரிப்பியா? என்ன கௌசி, எங்க அம்மா தான் நோக்கு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்ப சிரிக்கலாம் இல்லையா? உம்முன்னு இஞ்சி தின்ன குரங்காட்டம் ஃபேஸ வச்சுட்டு இருந்தா அது நன்னாவா இருக்கு? எங்க சரி சரி பாப்போம். அம்மா உங்களுக்கு போருமா. பத்து, இன்னைக்கு சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்கே. யார் சமைச்சது? துளசி தான் பண்ணா. நன்னா இருக்கா? ஓ, துளசி பண்ணதா? பத்து, துளசியோட கை ருசி எங்க அம்மாவோட கை ருசி மாதிரி இருக்கு பத்துமா. என் அம்மா வத்த குழம்பு வச்சான்னு வச்சுக்கோ, என்ன ருசியா இருக்குமோ அதே ருசியா இருக்கு. சுதா, வெத்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்குடா, வேணா விட்டுக்கோ. எனக்கு பார்த்தாலே பிடிக்குது. அம்மா, கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, நான் வேலைக்கு போனதே கிடையாது. சமையல் கட்டு, வாசல்ல கோலம் போடுறது, வெயில் காலத்துல வத்தல் வடம் போடுறதுன்னு எனக்கு பொழுது போயிடும். ஆனா ஆனா துளசி அப்படி கிடையாது. அவ கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கு போனவ, சுறுசுறுப்பா நல்ல விதத்துல பொழுத கழிச்சவ. நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்கும் அவளோட உழைப்பு பல விதத்துல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அப்படிப்பட்ட துளசி இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போகாம வீட்லயே உட்கார்ந்துட்டு அடுப்பங்கரையில வெந்து வத்த குழம்பு தயார் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்க நன்னாவா இருக்குமா? இன்னைக்கு காலையில கூட இந்த விஷயத்த பத்தி நான் அவகிட்ட பேசினேன். அப்போ சுதர்சன் மாமாவுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் வேலைக்கு போக தயாருன்னு சொன்னா. துளசி வேலைக்கு போறத பத்தி அவளோட ஆத்துக்காரங்கிற முறையில சுதர்சன் மாமா என்ன ஃபீல் பண்றார்? பத்மா, எவ்வளவு உருப்படியான யோசனையை சொல்லியிருக்க தெரியுமா நீ? சுதர்சன் மாமா துளசி வேலைக்கு போறதை வேணாம்னு சொல்ல போறாரு. இங்க பாருடா, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியோ, கல்யாணத்துக்கு அப்புறம் துளசி வேலைக்கு போக வேண்டியது அவ ஆம்படையானோட விருப்பு வெறுப்பு தான். துளசி வேலைக்கு போறத பத்தி நாம பேசுறத விட சுதர்சன் பேசினாதான் ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா, என்னம்மா நீ குடும்பத்தில் பெரியவனி, துளசியை வேலைக்கு அனுப்புன்னு பளிச்சுன்னு சொல்லுவியா? அதை விட்டுட்டு இப்படி பிடி கொடுக்காம பேசுற நீ. இந்த ஆத்து பொம்மநாட்டிங்க நம்ம கம்பெனியை கட்டி காக்க வேலைக்கு போய்தான் ஆகணும்னு ஸ்ரீவத்சன் நினைச்சா
பத்மாவை கம்பெனிக்கு அனுப்பி வைக்க வேண்டியதானே? என் ஆத்துக்காரி கூலிக்காரி மாதிரி டெய்லி வேலைக்கு போயிட்டு வரணும். அவன் ஆத்துக்காரி மகாராணி மாதிரி வீட்டில் உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ மாமா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல. நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டேன். துளசி ரொம்ப திறமையானோ மாமா. அந்த திறமையை ஏன் இப்படி 4 செவத்துக்குள்ள அடக்கி வைக்கணும்னு கேட்கறேன். நல்ல திறமைசாலியுடைய திறமையை வீணடிக்கூடாது இல்லையா? அதனால வேலைக்கு போட்டோமேன்னு அந்த ஆதங்கத்தில் சொன்னேன். அதுக்கு போய் டே சிவச்சா, நீ எதுவும் பேசாத, பேசவும் படாத. துளசி வேலைக்கு போக வேண்டியது சுதர்சன் எடுக்க வேண்டிய முடிவு. இதுல நோக்கும் பத்மாவுக்கும் பேசுறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அம்மா, இங்க துளசி வேலைக்கு போகணும்னு யாரும் உத்தரவு போடல. போனா நல்லது, நம்ம கம்பெனிக்கு நல்லது. அதனால தான் நான் சொன்னேன். நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருந்தா ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. ஆளாளுக்கு இந்த ஆத்துல பொம்மநாட்டி வேலைக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்கு. 50 வருஷமா நான் எந்த வேலைக்கும் போறதில்ல. நேக்கு என்ன புத்தி இல்லையா? என் புத்தி மழுங்கியா போச்சு. வெளியில வேலைக்கு போனா புத்தி வளருங்கிறது போலன்னா புத்தி வளராதுங்கிறது சுத்த பேத்தல்மா. இனிமே இந்த ஆத்துல துளசி வேலைக்கு போறத பத்தி பத்மா உள்பட யாரும் பேசப்படாது. அவ வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்க வேண்டியது அவ ஆம்படையானோட வேலை.